ஹாய் அன்பு உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? லொக்கேஷன் எப்படி இருக்கேன்னு பாருங்கள். இதுதான் நம்ம செய்கிற வேலை. நல்லா சரியான ருத்துப்பா. உலகமெங்கும் கலந்து வாழும் தமிழ் உறவுகளுக்கு மீண்டும் வருவதை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எப்படி வேலைக்கு வேலை வார்த்தைகளும் வெளிநாட்டில் வேலையில் ஒரு உறவுகளும் இப்படி தான் கஷ்டப்படுதுன்றதுக்கு இது ஒரு ஆதாரபூர்வமான வீடியோவாக இருக்குமென்று நினைக்கிறேன். பேச வந்த விடயம் என்னென்றால் சரியான வேர்வை இப்படி வேர்க்குது. முடிஞ்ச அளவுக்கு வழியில் வேலையும் உறவுகள் தண்ணி குடிங்க அதிகமான முறைக்கு. ஏன்னா கிட்னின்றது இந்த விபத்துகளுக்கு நாங்கள் எவ்வளோ வேலையில் இருந்தாலும் தண்ணி குடிக்க வேண்டாம், எங்களோட உடல்நிலையை பாவிக்கும்ன்றது தான் உண்மையான விளக்கம். இதான் நம்ம செய்கிற வேலை. பாருங்கள் எப்படி இடமாண்டு இந்த இடத்துல வேலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமையில் 2 நாள் இங்கே ஒரு ஏரியாவுக்கு எங்களோட ஊர் மாது தண்ணி கொடுப்பாங்க. குழாய்த்து அந்த தண்ணியில் தான் இந்த பூ மரத்துகளுக்கு எல்லாம் தண்ணி போட வேண்டியது இருக்குது. அதை போல் இந்த வெளியில் கழுவுறது எல்லாமே செய்யணும். அதுக்காக வியாழக்கிழமையில் கொஞ்சம் வேலை கூட உறவுகளே நேற்று காணொளி போட முடியவில்லை. அதுக்கு காரணம் சில வேலைகள். அந்த ஒரு இதுதான், மற்றபடி இல்லை. இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். கடவுளேண்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. உங்களோட ஆதரவை மேலும் மேலும் தரணுமெண்டு எல்லா உறவுகள்கிட்டையும் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் சொல்லுங்கள், காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இப்படியான இடம்னு சொல்லி அழகாக இருக்குது. இந்த மரங்கள் தான் அதிகமான முறையில் இங்கே வளர்ப்பார்கள். அதுக்கு காரணம் என்னென்றால் நல்லா நின்று பிடிக்கும். சூட்டு டைமுக்கெல்லாம் அழகிய முறையில் நின்று பிடிக்கும். குளிர் டைமு சூட்டு டைமுக்கும் நின்று பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு தம்பியில் அதிகமான வேலையாக இருக்குமன்றதையும் சொல்லிக் கொடுக்குறேன். இப்படி தான் ஒவ்வொரு உறவுகளும் இந்த வெளிநாட்டில் கஷ்டப்படுறாங்க. பாருங்கள் இப்படி பேர் தூத்து பார்த்தீங்களா? இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. வெளிநாட்டில் வேலைன்றோம், வெளிநாட்டில் இருந்து சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த சம்பாதிக்கிற ஒருத்தர் காசுக்கு புறத்தால் இருக்கிற வலியும் வேதனையும் வெளிநாட்டு வாழும் ஒரு உறவுகளுக்கும் தெரியும். எந்த நிலை தான் வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்குன்றதையும் ஆதாரபூர்வமாக அந்த காணொலி எடுத்து போடலாமென்று நினைக்கிறேன். நிறைய விடயங்கள் பேசணும். எல்லா உறவுகளோடையும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல, வேலை நிமித்தம் காரணம். மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்தடுத்து காணொலிகள் பதிவேற்றும் போதும் கண்டிப்பாக எல்லா உறவுகளோடையும் பேசுவோம். அடுத்த முக்கியமாக சில விளக்கங்கள் பேச இருக்குது. அதுகளையும் எங்கள் உறவுகள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கொள்கிறோம். உங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பையும் தாங்க. அம்மாளின் கட்டிட வளர்ச்சிக்காக உங்களுக்கு தெரியும், குருவனாமடு, அதாவது பஞ்சு மரத்தடி, காயனடி, குருவனாமடு கண்ணையம்மன் ஆலயம் இன்றைக்கு பின்தங்கிய கிராமத்தில் உள்ள ஆலயம் உண்டு. நாங்கள் எங்களோட உறவுகளாக சேர்ந்து இந்த வளைகுடா வாழும் உறவுகள், அதாவது தமிழ் பேசும் உறவுகள், அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள், அந்த கிராமத்தை விட்டு வெளி மாவட்டத்தை எந்த உறவுகளாக இருந்தாலும் ஆறாக இருந்தாலும் உங்களாலேயும் எங்களோட ஆலயத்துக்கு கண்ணையம்மாள்ற அருளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த கட்டிட வளர்ச்சிக்காக நீங்களும் உதவி பண்ணலாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை பற்றி ஒரு தனி காணொலி உண்டு போடுவோம் உறவுகளே. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.